செப்பல் பிஞ்சு போய் வாறு பிஞ்சு போய் அதை தைச்சு போட்டிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? செப்பல் பிஞ்சு போய் வார ஒருத்தர் தைச்சு போட்டிருந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல சிக்கனமான மனுஷையா, எப்படி பாரு செப்பலை தைச்சு போட்டிருக்கான்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம்? ஒரு பிஞ்ச செப்பலை ஒருத்தர் தைச்சு போட்டிருந்தா இந்த ஆளு சரியான கஞ்ச பிசுனாரின்னு சொல்றோம். செப்பல் போட்டு போட்டு அந்த குதிங்கால் படக்கூடிய இடம் அமுந்து போயிருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? செப்பல் பழசாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம்? செப்பல் பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு 10,000 ரூபாய் டிவியை வாங்கிட்டு 15,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஷோகேஸ்ல வைக்கணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? இந்த இயந்திர உலகத்துல ஹால்ல வச்சிருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம வீட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதாக அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. உங்க காலத்துல எல்லாம் ஒரு பழைய பொருளை பராமரிச்சு மறுபடியும் உபயோகப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. பழைய ஒரு பொருள் பழசாயிடுச்சுன்னா அதை திருப்பி பராமரிச்சு மறுபடியும் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி? பழசாயிடுச்சா தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய பொருளை வாங்கணும் என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்குள்ள இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சிக்கனமாக நாங்க எதை தெரியுமா நினைக்கிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பழச கொடுத்துட்டு புதுசை வாங்குறது. இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சிக்கனமாக ஆயிடுச்சு. என்றைக்கு ஒரு பழைய பொருளை பராமரிப்பது வீண் என்கின்ற எண்ணம் என்றைக்கு இந்த தலைமுறையிடம் திணிக்கப்பட்டதோ அன்றைக்குதான் உறவுகளை முறிப்பதற்கு இந்த தலைமுறை தயாராக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். யோசிக்கலாம். ஒரு பொருளை பராமரிக்கிறதுக்கும் உறவை முறிச்சுக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பழைய பொருளை பராமரிக்கிறது வீண் என்கின்ற எண்ணம் எப்போ எங்களுக்கு வந்துச்சோ, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, உங்க மாமா கோவக்காரரு என்ன சொல்லுவீங்க? உங்க காலத்துல உங்க மாமா கோவக்காரர்னா என்ன சொல்லுவீங்க? ஆமா, எங்க மாமா கோவக்காரர் தான். ஆனா அவரோட பாசம், அவரோட அந்த இது இல்லாமல எங்களால இருக்க முடியாதுப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஆமா, எங்க மாமா கோவக்காரர் தான், அவர்கிட்ட எல்லாம் நம்மளால மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது, அவரு சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்கின்ற எண்ணம் வந்த அடுத்த நிமிஷமே அந்த உறவை முறிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்படி ஒரு பழைய பொருளை பராமரிப்பது வீண் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்துச்சோ, அதுபோல ஒரு பழைய உறவை பராமரிப்பதும் வீண் என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. உறவை எந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாம் கண்ணியப்படுது. அல்லாஹ் சொல்கிறான், எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் உங்களை கௌரவப்படுத்துவதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்போதெல்லாம் நாம் ஒருவரை மன்னித்து விடுகிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துகிறான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் மன்னிப்பதற்கு நாம் மறுக்கிறோம்? காரணம் என்ன? ஒரு 100 பேருக்கான போலியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சமூகம் சொல்லி தருதா இல்லையா? ஒரு 100 பேருக்காக நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்கிறதுக்காக நடித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட 1000 குறை இருந்தாலும் அடுத்தவனோட குறை என்னடான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னும் இல்ல, ஒரு அம்மா தன் வீட்டு ஜன்னல் வழியா இருந்து எகுத்த வீட்டு அம்மா துவைக்கிறத பாப்பாங்களாம். தன் வீட்டு ஜன்னல் வெளியில இருந்து எகுத்த வீட்டு அம்மா துவைக்கிறத பாப்பாங்களாம். பார்த்துட்டு தன்னோட கணவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, இங்க பாருங்க அந்த அம்மா துணியை அழுக்கோட துவைச்சு போட்டிருக்கு. தினமும் காலையில எந்திரிப்பாங்க, தன் வீட்டு ஜன்னல் இருந்து எகுத்த வீட்டு ஜன்னலை பார்ப்பாங்க, எகுத்த வீட்டு அம்மா துவைச்சு போடுறத பார்ப்பாங்க. தன்னோட கணவனை கூப்பிடுவாங்க, இங்க பாருங்க அந்த அம்மா அழுக்கோட துணியை துவைச்சு போட்டிருக்கு. காலையில எந்திரிப்பாங்க, எகுத்த வீட்டை பார்ப்பாங்க, அந்த அம்மா அழுக்கோட துணியை துவைச்சு போட்டிருக்குன்னு கணவனை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அதே மாதிரி அந்த அம்மா காலையில எந்திரிக்கிறாங்க, ஜன்னல் வழியில எகுத்த வீட்டு அம்மா துவைச்சு போட்டிருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னைக்கும் இல்லாத திருநாளா அந்த அம்மா இன்னைக்கு வெள்ளையா துணியை துவைச்சு போட்டிருக்கு. ஆச்சரியப்பட்டு கணவனை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க என்னைக்கும் இல்லாத திருநாளா அந்த அம்மா வெள்ளையா துணியை துவைச்சு போட்டிருக்கு, எப்படிங்க இது அப்படின்னு. அந்த கணவர் சொன்னாராம், எப்பயுமே அந்த அம்மா துணியை வெள்ளையா தான் துவைச்சு போட்டுச்சு, நம்ம வீட்டு ஜன்னல்ல தான் அழுக்கு இருந்தது, நேத்து தான் போய் அதை தொடச்சேன்னு இருக்காரு. அழுக்கு அவங்க துணியில இல்ல, நம்ம வீட்டு ஜன்னல்ல தான் சொல்லியிருக்காரு.
ஆக 1000 குறைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் அடுத்தவனோட குறை என்ன என்பதை தேடக்கூடியவர்களாக இந்த தலைமுறையை இந்த சமூகம் உருவாகி இருக்கிறது. கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், அவனை ஏளனமாக பார்ப்பதற்கு இந்த சமூகம் சொல்லி தருதா இல்லையா? நான் தெரியாம கேக்குறேங்க, நம்மை படைத்த இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாக்குறான். பணக்காரனுக்கு 4